இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உயிர்ப்பு நாள் அதுவரையும் யாரும் கேட்டிராத ஒரு வார்த்தை உயிர்ப்பு. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் கல்லறையை நோக்கி ஒரு பயணம் அதிசயமாக முடிகிறது. உயிர்ப்பு நாள் தருகின்ற முதல் செய்தி, நீங்கள் அஞ்சாதீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் கூறியபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். மரணம் அச்சத்தை ஏற்படுத்தியது. உயிர்ப்பு மரணத்தின் மீதுள்ள அச்சத்தை போக்கும் ஆற்றல் படைத்தது. இனி ஒரு நாளும் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். வாழ்வு மரணத்தோடு முடியக்கூடிய ஒன்று அல்ல என்பதை புரிந்து கொள்வதுதான் உயிர்ப்பின் மிகப்பெரிய ஆற்றல். ஏன் நான் உயிர்த்தெழ வேண்டும்? உயிர்த்தெழுந்து வேண்டாம் என்று என்னை ஒதுக்கியவர்களை, என்னை காயப்படுத்தியவர்களை, கொலைக்கு ஒப்புவித்தவர்களை ஏன் சந்திக்க வேண்டும்? அன்பு நிறைவுள்ளது, அது உயிருள்ளது. எத்தகைய கொடுமைகளையும் தாங்கிக் கொள்ளும் அன்புதானே இயேசுவின் அன்பு. அந்த அன்புக்குரியவரால் ஒரு நாளும் தன்னை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்காக மௌனமாக இருக்க முடியாது. வாழ்வை அச்சுறுத்துகின்ற அச்சுறுத்தல்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து வருகின்றதுதான் உயிர்ப்பு. எப்போதெல்லாம் நான் பயப்படுகிறேனோ, பயப்படுத்தப்படுகிறேனோ, அப்போதெல்லாம் அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற உத்தரவாதம் தான் உயிர்ப்பு. எல்லோரும் உன்னை வெறுத்தாலும், எல்லாரும் இணைந்து உன்னை கல்லறையில் அடைத்தாலும், உன் வாழ்வு முடிந்து விட்டது என்று எழுதி வைத்து விட்டாலும், உனக்காக இயங்குகின்ற நல்ல உள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சில பெண்கள் கல்லறையை நோக்கி அதிகாலையில் புறப்பட்டதை போன்று உன்னை தேடி உனக்காக இயங்குகின்ற நல்ல உள்ளங்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அத்தகைய நல்ல உள்ளங்கள் உண்டு என்ற எண்ணம்தான் மீண்டும் உயிர்த்தெழுந்து ஆற்றலோடு வாழ ஆற்றல் தருகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் உடலில் ஏற்பட்டிருந்த அனைத்து காயங்களும் ஆறிவிட்டது. ஆனால் 5 காயங்கள் மட்டும் ஆறாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் எப்போதும் காயங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த காயங்கள் பிறரை காயப்படுத்தியவர்களை தண்டிப்பதற்கான காயங்கள் அல்ல. அவர்களின் காயங்களை குணப்படுத்துவதற்கான காயங்கள். நம்முடைய வாழ்வில் காயங்களை தாங்கி வாழும்போது குணப்படுத்தும் காயங்கள் என்பதை உணர்த்தும் இயேசுவின் உயிர்ப்பின் ஆசீர் என்றும் எப்போதும் உங்களுக்கு இருப்பதாக.